வலிமையுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு யோகாசனம் உதவுகின்றது. அந்த வகையில் யோகாசனத்தை நமக்கு எளிய முறையில் சொல்லிக் கொடுக்க வருகிறார் ஆசனா ஆண்டியப்பன் அவர்கள். நம் வீடியோ நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ. என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக முக்கியத்துவம் தரப்படுகிறது. நெடுங்காலமாக இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது. மக்கள் எல்லோரும் பார்க்கிறார்கள், பயன்பெறுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அந்த நிலையில் பாருங்கள், இன்றைக்கு நமது அரங்கிற்கு காயத்ரி 11 வயது 6வது வகுப்பக்கூடிய மாணவை இங்கே பயிற்சி சாலையில் நெடுங்காலமாக வந்து பயிற்சி பெற்று கொண்டிருக்கிறாள். அற்புதமான பல ஆசனங்களை செய்வார்கள். இருப்பினும் ஒரு அற்புதமான பறவை ஆசனத்தை அவர்கள் செய்ய போகிறார்கள், நீங்கள் பார்க்க வேண்டும். அது தவிர பல நிறைய ஆசனங்களை அற்புதமாக செய்யக்கூடிய மாணவி அவர்கள் இப்பொழுது பறவை ஆசனத்தை செய்யப் போகிறார்கள். நீங்கள் பாருங்கள், அது ஒரு அற்புதமான ஆசனம். என் அருமை சீடரே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்து விட்டு அப்படியே குப்புறப்படுங்க. அப்படியே குப்புறப்படு. மெதுவாக செய்யணும், அவசரப்படக்கூடாது. எங்கே காலை மடக்கி பறவை ஆசனத்தை செய்யுங்கள். காலை அகலமாக வைத்துக்கொண்டு, இது தனுராசனத்தில் ஒரு வெரைட்டி. பாருங்கள், பறவை இப்பொழுது ஆகாயத்தில் பறந்து கொண்டு செல்வது போன்ற ஒரு நிலை. அப்படியே மெதுவாக ஆட வேண்டும். பறவை ஆசனம், தனுராசனம் செய்து அதில் வேரியேஷன்ஸ். ஜீரண கருவிகள் சரியாக வேலை செய்யக்கூடியது. மார்பகம் விரியும், நுரையீரல் இருதயம் பலப்படும். அதிகப்படியான ஆக்சிஜனை இழுக்கக்கூடிய சக்தி, பிராணசக்தியை இழுக்கக்கூடிய சக்தி நுரையீரலுக்கு கிடைத்துவிடுகிறது. மெதுவாக இந்த ஆசனத்தை கலைந்து நீண்ட மூச்சு வாங்கிக்கொள்ளும். அப்படியே திரும்பி இடது பக்கமாக திரும்பும். பறவை ஆசனம். இந்த ஆசனத்துக்கு நீண்ட மூச்சு வாங்கிக்கொள்ளும். தலைப்பக்கம் கால் பக்கமாகவும் கால் பக்கம் தலைப்பக்கமாகவும் திரும்பிப்படுங்க. காலை மடக்கி கையை பாதத்தில் புகுத்து விட்டால் அது ஆடும் பொழுது நடுவாமல் பிடித்துக் கொள்வதுதான் முக்கியம். பாருங்கள், காலை நன்றாக கொத்தி போட்டு பிடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்களால் ஆட முடியுது. கை கோர்க்காவிட்டால் ஆட முடியாது. இவைகளெல்லாம் நீண்ட நாள் பயிற்சி செய்து சாதனை செய்தால்தான் இந்த பறவை ஆசனம் கைவந்த கலையாக மாற முடியும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். நீண்ட மூச்சு வாங்கிக் கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை இந்த ஆசனத்தை செய்யுங்கள்.
டைஜஸ்டிவ் சிஸ்டம், ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், சென்சேஷனல் பார்ட்ஸ் அண்ட் மைண்ட், இந்த நாளையும் சரியாக இயங்க வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம். ஒரு சில ஆசனங்கள் தான் 4 கோணங்களையும் சரி செய்யக்கூடிய ஆசனம். முதுகெலும்பை வளைக்க முதுகெலும்பு ஓடக்கூடிய நாடி நரம்புகளெல்லாம் குலைவு ஏற்பட்டு இரத்த ஓட்டமானது இடுப்புக்கு மேல் பகுதிக்கும் தலைப்பகுதிக்கும் கீழே பெருங்கால் வரைக்கும் உள்ள பகுதிகளுக்கும் அற்புதமாக செல்லக்கூடியது. எழுந்து பத்மாசனத்தில் உட்காரு, அங்கே பார்க்க உட்காரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சிறு வயது முதற்கொண்டே சொல்லிக் கொடுத்து விட வேண்டும். பள்ளிக்கூடங்களில் எல்லாம் இது ஒரு கட்டாய பாடமாக்க வேண்டும். ஏன் இப்பொழுது தனியார் பள்ளிக்கூடங்களில் எல்லாம் தனியாக யோகாசன ஆசிரியர்களை போட்டு அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் யோகாசனங்களை எல்லா மாணவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறார்கள். அரசு பள்ளிகளில் மட்டும் ஏன் இதை அரசாங்கம் கவனிக்கவில்லை என்பதுதான் நமக்கு மிக்க வருத்தமாக இருக்கின்றது. அங்கேதான் ஏழை மாணவர்கள் படிக்கிறார்கள், இன்னும் தாழ்த்தப்பட்ட மக்கள் அங்கே படிக்கிறார்கள். அவர்களல்லவா இந்த நாட்டின் முதுகெலும்பு. அவர்களுக்கும் ஆசிரியர்களை அரசாங்கம் நியமனம் செய்து இந்த பயிற்சியை கற்றுக் கொடுக்க வேண்டும். அவர்கள் வல்லவராக நல்லவர்களாக மாறுவதற்கு இந்த யோகாசனம் அவர்களுக்கு துணை புரியும் என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இது போன்ற ஆசனங்களை எல்லா பள்ளிக்கூடங்களிலும் மாணவர்கள் கற்றுத்தந்து அவர்களை ஆரோக்கியவானாகவும் இந்த நாட்டின் எதிர்கால செல்வங்களாகவும் மாற்ற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவதே ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.